நம்ம மறந்து போன நம்ம பாரம்பரிய விளையாட்டுல இப்படி ஒரு விஷயம் இருக்கா. நம்ம விழுப்புரத்தில் நடந்த பனை திருவிழாவுக்கு வந்திருந்தோம். இந்த ஊர் பகுதிகளில் பனை மரத்தை தெய்வமா நினைச்சு வழிபடுறாங்க. ஒரு பனை மரத்துக்கு கல்லு கருப்பட்டி எல்லாம் வச்சு படைச்சாங்க. அதுக்கப்புறம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே கல்லு குடிச்சு மகிழ்ந்தாங்க. இந்த விழாவோட முதல் நாள் இரவு நூற்றுக்கணக்கான மக்கள் சேர்ந்து மாவலி சுத்த போறாங்க. இந்த விழாவோட முக்கியமான ஒரு கதாநாயகனே இந்த மாவலி தான். இந்த மாவலியை பொதுவா நம்ம தமிழ்நாடு முழுக்க கார்த்திகை தீப அன்னைக்கு எல்லாருமே சுத்துவாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் நம்ம கிராமங்கள்ல எல்லாருமே இதை பின்பற்றி நிறைய பேர் சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப இதை யாருமே கண்டுக்கிறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அழிந்துட்டு வருது. இந்த மாவலி செய்ய ஆண் பனை மரத்தோட பூவை எரிச்சு அதோட துகள்களை ஒரு துணியில கட்டிக்கணும். அதற்கப்புறம் அந்த துணியை நல்லா ஒரு பந்து போல செஞ்சதுக்கு அப்புறம் இது போல பனை மட்டைகளுக்கு நடுவில் வச்சு ஒரு கயிறு வச்சு கட்டிடுறாங்க. இந்த ஊர் பகுதிகளில் மாவலியை இப்படிதான் தயார் பண்றாங்க. இது ரொம்பவே நல்லா இருந்தது. நைட்டு மாவலி சுத்துறதை பார்க்க 8 மணிக்கு கூட நூற்றுக்கணக்கான மக்கள் அங்க சேர்ந்து இருந்தாங்க. இந்த மாவலியை சுத்துறதுக்காண்டி 500க்கும் மேற்பட்ட மக்கள்